வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம க்ரோஷோவில் சிங்கிள் க்ரோஷோ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்துட்டு நம்ம பேட்டர்ன் எல்லாம் படிக்கும்போது எஸ்சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நம்ம சிங்கிள் க்ரோஷெட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு 11 செயின், ஃபஸ்ட்டு 10 செயின் போடுவோம். 11வது செயின் வந்து டேர்னிங்காக நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செயின் போட்டுக்கிறேன், கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு போட போகிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதை நம்ம 10 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த வி ஷேப்பை தான் கவுண்ட் பண்ணணும். ஒரு வி ஷேப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ இதில் 10 ஸ்டிச் இருக்குது. இப்போ நம்ம வந்து 10 ஸ்டிச் இது இருக்குதுன்னா நம்ம வந்து இப்போ இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராவாக போடணும். அது வந்து டேர்னிங் ஸ்டிச்சாக இருக்கும். இப்போ 10க்கு 10 போடணும் அப்படின்டாக்க நம்ம 10ஓடு நிறுத்தக்கூடாது. இன்னொரு ஸ்டிச்சு எக்ஸ்ட்ராவாக எப்போதுமே போடணும். அது வந்து டேர்னிங்க்கு. இப்போ நான் வந்துட்டு 11th ஸ்டிச் போட்டுட்டேன். 11வது போட்டிருக்கேன் நானுங்க. இப்போ சிங்கிள் க்ரோஷெட் போடுறதுக்கு இப்போ ஃபஸ்ட்டில் இப்போ நம்ம 11வது தான் போட்டோம் இல்லையா, அதை வந்து விட்டுடணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல செகண்ட் ஒன், இந்த இதில் வந்து 10th ஒன்னில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் போட போகிறோம். எப்போதுமே ஹூக்கில் இருக்கிறத வந்து நம்ம ஸ்டிச்சாக கணக்கெடுக்கக்கூடாது. இப்போ நம்ம எங்களுக்கு டோட்டல் 11 கவுண்ட் இருக்குது. 11 கவுண்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் 11th ஒன்னை வந்து நம்ம விட்டுடணும். அது எப்போதுமே டேர்னிங்காக யூஸ் ஆகும். ஸோ சிங்கிள் க்ரோஷெட் பண்ணும்போது அதை விட்டுட்டு இப்போ ரெண்டாவதாக இருக்குது இல்லையா, இங்கே 10 நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, அதுதான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதுக்குள்ளார இந்த இதில் 2 இருக்கும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. மேலால் இருக்கிறது, அந்த சைடு இருக்கிறதுல நம்ம உள்ளே விட்டு இந்த ஒயரை, இந்த நூலை வந்து இப்படி உள்ள இதில் ஹூக்கில் மாட்டி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ ஹூக்கில் வந்து 2 லைன் இருக்கும். திருப்பியும் வந்துட்டு யான் அப்படியே சுற்றி இப்போ 3 தெரியுதுங்களா, அந்த 3வது ஒன்றை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி கொண்டுட்டு வந்துடணும். இதுதான் ஒரு சிங்கிள் ஸ்டிச்சு. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டுன்னு கணக்கு வைக்கணும். இப்போ 2வது ஸ்டிச்சு போட போகிறோம். அதுக்கு அடுத்ததில் ஃபஸ்ட்டு வந்து ஹூக்கை வந்து உள்ளார மேல் சைடு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார இப்படி இருக்குது. இது ஃபஸ்ட்டு இதில் முடிச்சிருக்கோம். இப்போ 2வதுல விட்றோம். இப்படி வந்திருக்கணும். இப்படி மேலால் உள்ளே விட்டுட்டு ஹூக்கில் வந்து யானை சுற்றி உள்ளேருந்து இழுத்துட்டு வரணும். மெதுவாக செய்யுங்க. இப்போ ஹூக்கில் 2 லைன் இருக்குது. 3வது லைனை வந்து நம்ம திருப்பியும் சுற்றி இப்படி கொண்டு வரணும். இது ஸ்டிச் 2. இப்போ 3வது போட போகிறோம். அடுத்ததில் ஒவ்வொரு வி ஷேப்புக்குள்ளாரையும் ஒரு ஸ்டிச்சு நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். இப்போ 3வது ஹூக்கை ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுக்கணும். யானை உள்ளேருந்து வெளியே இழுத்து கொண்டு வரணும். ஹூக்கில் 2 வச்சுக்கணும். இப்போ வந்து ஹூக்கை சுற்றி வெளியே கொண்டுட்டு வரணும். 3. இப்போ இங்கே மேலே நமக்கு வந்து அதே போல் செயின் மாதிரியே இங்கே தெரியுது. 1 2 3 போட்டிருக்கோம் நம்ம. இப்போ இதே போல் இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்குவோம். இப்போ 4வது போடுறேன் நான். நாலாவது 5 கவுண்ட்டு தான் இதில் ரொம்ப முக்கியம். கவுண்ட்டு நான் கரெக்டாக வச்சுக்கோங்க. 6 7 8 9 10. நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல 1ன்னு கவுண்ட் பண்ண ஸ்டிச்சில் 10th இது போட்டிருக்கோம். இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். நமக்கு இந்த மாதிரி வரும். இது பேக் சைடு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இதுக்கு மேலே ஏற்றுறதுக்கு என்ன பண்ணணும், இப்போ திருப்பி வந்து இங்கே 10 போட்டிருக்கோம்ல,
10 போட்டுட்டு இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒன்று போடணும். 11 சிங்கிள் க்ரோஷேட்டுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 எக்ஸ்ட்ரா போடணும். போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒன்று போட்டோம் இல்லையா, அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததில் வந்துட்டு நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஒன், இப்போ இது 11th ஒன் இது போட்டோம்ல, இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ரெண்டாவதாக 10ன்னு கவுண்ட் பண்ணி முடித்தோம் இல்லையா, அதில் போடணும். இப்போ வந்து ஹூக்கை வந்து 2த்துக்குள்ளாரையுமே விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே இப்போ இந்த 2 வி ஷேப் இருக்குல்ல, அந்த வி ஷேப்பில் முன்னாடி ஒரு இதுக்குள்ளார மட்டும்தான் விட்டோம். இப்போ 2த்துக்குள்ளாரையுமே விட்டுக்குவோம். இப்போ 2த்துக்குள்ளாரையும் விட்டு இப்போ ஹூக்கை உள்ளே விட்டு எடுத்துகிட்டு வருவோம். திருப்பி அதே போல் இது ஸ்டிச் 1ன்னு கவுண்ட் பண்ணணும். திருப்பி ரெண்டாவது இப்போ 2த்துக்குள்ளாரையுமே விடணும். அதனால் அதை கவனமாக வச்சுக்கோங்க. 2 3 4 5. இப்போ இதே போல் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 10 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, ஒன்று இங்கே டேர்ன் பண்ணிட்டோம், அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 இது வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த லைன் அதே போல் நம்ம எவ்வளோ தூரம் நமக்கு எவ்வளோ நீளத்துக்கு நமக்கு வேணுமோ இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். நம்ம இப்போ நான் திருப்பி டேர்ன் பண்ணணும். இப்போ ஸோ இது 10 இது முடிச்சுட்டு 11 அது எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும். இது வந்து டேர்ன் பண்ணுறதுக்காக போடுற ஸ்டிச்சு. இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறத விட்டுட்டு செகண்டில் இருக்கிறதுல நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடிச்சிட்டோம். 1 2 இதுலேயுமே நம்ம உள்ளே விடணும் ஊசியை. இப்படி 2 இதுலேயும் உள்ளே விட்டு இழுக்கிறேன். இப்போ இதே போல் இது வரைக்கும் போயிட்டு எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு வேணுமோ நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போட்டுகிட்டே போகலாம். நான் இப்போ இந்த மாதிரியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே வந்துட்டேன். அதே போல் ஒரு ஸ்டிச்சாக போட்டுட்டு இந்த பாருங்கள் அழகாக வந்திருக்குல்ல நமக்கு. ஸோ இது ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். ஒரு நாளில் வந்துடாது. நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா ஈஸியாக வந்துடும். இப்போ நான் இதில் வந்து 8 இது ஆல்ரெடி முடிச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 7 8 முடிச்சிருக்கேன். இன்னும் 2 இருக்குது. 8th 1 9th 1 இது, லாஸ்ட் ஒன் 10th. இப்போ 10th 1 இதோட முடிச்சிட்டேன். இப்போ நம்ம இதோட நாட் போட்டுடலாம். இப்போ நாட் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணணும். இந்த இதை ஃபுல்லாக வந்து கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இதை கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நூல் கட் பண்ணி விட்டோம்ல, மிச்சம் இருக்கிற நூலை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஹூக்லேயே வந்துட்டு ஒரு ரவுண்டு ஃபுல்லாக உள்ளே இழுத்துட்டு இப்படி கொண்டுட்டு வந்துடுங்க. கொண்டுட்டு வந்துட்டு டைட்டாக இப்படி புல் பண்ணிட்டிங்கன்னா இங்கே நாட் விழுந்துடும். இப்போ இதோட இது முடிஞ்சிச்சு. இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறத வந்து உடனே கட் பண்ணாத, நம்ம இன்னும் 2 3 இதுக்குள்ளார விட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த வயரை இந்த நூலை வந்துட்டு இப்படி உள்ளார இழுத்துக்குவோம். உள் பக்கமாக இப்படி இழுத்துக்குவோம். மாற்றி இழுத்துட்டேன். இந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த சைடே நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஊசி பெரிய ஊசி இருந்தால் ஊசியில் போட்டுக்கோங்க. ஊசி இல்லாதவங்க ஊசிக்கு பதிலாக இந்த மாதிரி ஹூக்கையே உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இழுத்துக்கணும். பக்கம் பக்கமாக இழுத்து 2 இதில் சுற்றணும் அப்படின்ட்டாக்க அது இதாகிடும். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற வயரை நம்ம கட் பண்ணிடலாம். அதே போல் ஸ்டார்டிங்கில் ஒரு டெயில் விட்டோம் இல்லையா, அதுவும் நமக்கு வேண்டியதில் கட் பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள் நமக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு ஸ்டிச்சு. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் புதுசாக மொத கற்றுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்.
பட் திருப்பி திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணும்போதுட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.